Oppo அவங்களோட Flagship ஃபோன் சீரிஸில் X8 and X8 Pro அப்படிங்கிற 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் X8 பற்றி பார்ப்போம். X8 Pro பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். நான் லைவ் பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிசைன் ஆஸ்பெக்ட் பொறுத்தவரை 2 ஃபோன்ஸும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. பட் இங்கே கர்வ் டிஸ்பிளே இல்லாமல் ஃப்ளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. X8ஓட சைஸ் பொறுத்தவரை 6.59 inches. இங்கேயும் LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயும் கிட்டத்தட்ட சேம் X8 Pro யூஸ் பண்ண மாதிரி அதே 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷன் அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கும் சேம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர் X8 Proவில் கொடுத்த அதே MediaTek ஒரு Dimensity 9400 ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் Snapdragon 8 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 12GB RAM அண்ட் 16GB RAM ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் 256 அண்ட் 512GB ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரேமோட டைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு LPDDR5X ரேமும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 4.0 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டிஃப்ரென்ஸான X8க்கும் X8 Proக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கேமராவில் தான் இருக்குது. ஸோ ப்ரைமரி சென்சார் லிட்டியா 700 சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வித் ஆப்டிக்கல் ஸ்டேபிள் கேமரா தான். இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. பட் X8 Proவில் லிட்டியா 800 சீரிஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சென்சார் X8 Proவில் கொடுத்த சேம் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரை உங்களுக்கு 120 டிகிரி. அண்ட் தேர்ட் சென்சர் உங்களுக்கு ஒரு பெரிஸ்கோப் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனி லிட்டியா 600 சீரிஸ் பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் கொடுக்க முடியும். அதாவது 3x வரைக்கும் உங்களுக்கு லாஸ்லெஸ் இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெரிஸ்கோப் லென்ஸ்க்கும் உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. X8 Proவில் பார்த்த மாதிரி X8லேயுமே உங்களுக்கு 4K 60 fps டால்பி விஷனில் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த 3 கேமரா வச்சுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அல்ட்ராவைட் எடுத்தாலும் சரி, இல்லை ப்ரைமரி சென்சர் எடுத்தாலும் சரி, இல்லை டெலிஸ்கோப் சென்சர் எடுத்தாலும் சரி, இந்த 3 சென்சர் மூலமாகவே உங்களுக்கு 4K 60 fps அதுவும் டால்பி விஷனில் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் இது X8 Proவில் இருந்த அதே ஃபீச்சர் இங்கே இருக்குது. பட் சென்சார் மட்டும்தான் மாறி இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்ன பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5630 mAh தான். பட் X8 Proவில் கொடுத்த அதே 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. X8 Proவில் மாதிரியே தான் இங்கேயும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் IP68 and 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குது. அண்ட் X8 Proவில் இருந்த அதே AI ஃபீச்சர்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை X8 வந்து பேஸ் வேரியண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் 69,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் வேரியண்ட் 16GB RAM 512GB வேரியண்ட் உங்களுக்கு 79,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த X8 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பிளாக் ஆஸ் வெல் அஸ் கிரே கலரில். இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது யாருக்கான ஃபோன் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஹை கிராஃபிக்ஸ்லாம் கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறீங்க, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல கேமரா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.